அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வரக்கூடிய ஃபீல்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம 3 டெஸ்ட் சீரிஸ் பார்த்துருக்கோம். 3 யூனிட்டுக்கு உண்டான டெஸ்ட் பார்த்துருக்கோம், ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ். ஸோ அதன் அடிப்படையில் 4வது டெஸ்ட் சீரியஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். பட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக படிங்க. எதுவுமே வாங்க முடியாதவங்க ஃப்ரீ டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் வாங்க முடியும்னா நம்மளோட பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ் வீடியோ போட்டிருக்கோம், ஜிஎஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டாபிக்ஸில் தேர்வில் எதிர்பார்க்கப்படும் 50 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மின் மாற்றிகள். ஸோ இட்ஸ் நத்திங் பட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எலக்ட்ரிக்கல், அதாவது டிரான்ஸ்ஃபர் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரிங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ரம் ஒன் சர்க்கியூட் டு அனதர் சர்க்கியூட். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன் சர்க்கியூட்ல இருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சரியா? ரைட்டா? ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காயில்ஸ் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரைமரி காயில், செகண்டரி காயில், 2 காயில் இருக்கு. சரிங்களா? முக்கியமானது இதை வச்சுதான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. பிரைமரி காயில், செகண்டரி காயில் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது the working principles of transformer is based on the which law. அதாவது எந்த லாவை பேஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. நீங்களும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு தான் கிளாஸ் முடிப்போம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம கிளாஸஸ் போடணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ தயவு செய்து என்ன பண்ணிக்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ என்ன லா, அதாவது ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப், ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக தான் இதான் ஒர்க்கிங் பிரின்சிபலாக இருக்கிறது. எதுக்கு? டிரான்ஸ்ஃபார்மருக்கு. சரியா? ஸோ ஏன் இந்த ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whenever the number of magnetic lines of force, அதாவது whenever the number of magnetic lines of force passing through the circuit, ஒரு சர்க்கியூட்ல whenever the number of magnetic lines passing through the circuit or coil changes and EMF is produced. அதாவது EMF வந்து changes ஆகும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். produced in the circuit, இந்த EMF ப்ரொடியூஸ் இந்த சர்க்கியூட் ஆச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டு EMF மின்காந்த தூண்டல் அப்படின்னு அழைக்கப்படும். சரிங்களா? கிளியராங்க? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஒன் சர்க்கியூட் டு அனதர் சர்க்கியூட்டுக்கு கொண்டு போறது. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன், அதாவது ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்கு. ஸோ என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஒன்று ஸ்டெப் அப், இன்னொன்று ஸ்டெப் டவுன். சரியா? அதாவது ஸ்டெப் அப் அப்படின்னா என்ன, அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the number of turns in the secondary coil is more than that in the primary coil அப்படின்னா ஸ்டெப் அப். சரியா? ஸ்டெப் அப் அப்படின்னா the number of, அதாவது செகண்டரி காயில் greater than the primary coil, number of turns in the secondary coil is more than that in the primary coil அப்படின்னா அது வந்து ஸ்டெப் அப். ஸ்டெப் டவுன் அப்படின்னா the number of turns in the secondary coil is less than the primary coil அப்படின்னா அது வந்து ஸ்டெப் டவுன். ஸ்டெப் டவுனா செகண்டரி காயிலை விட லெஸ் தானா இருக்கணும், ஸ்டெப் அப்னா செகண்டரி காயிலோட என்னது கிரேட்டரா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ், இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் யாரும் சொல்லுவாங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ் கொடுத்துருக்கோம் ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்குன்னு தனியா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வகையிலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸ் உங்களுக்கு செப்பரேட்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ஒரு யூனிட்ல 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் கொடுத்துருப்போம், 20 கொஸ்டின்னா 200 கொஸ்டின், இந்த மாதிரி 10 மடங்கு கொஸ்டின் கொடுத்துருப்போம். டோட்டலா 2000 MCQ இதுல இருக்கு. MCQ டைப்ல இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். சரியா? இதுல இருந்து வருமானு கேட்டீங்கன்னா, ஸோ மேபி வரலாம், பட்
இதை தாண்டி வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழ் எழுதி தியரி பிளஸ் எம்சிக்யூ ஆகும். ஜிஎஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாகவும் இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் தான், தயவு செய்து வேணுங்கிறவங்க இப்போ நினைச்சா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், a transformer is defined as a device which, அதாவது a transformer is defined as device which அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதாவது மின்மாற்றி அப்படின்னா என்ன? இப்பதான் நம்ம சொன்னோம், டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிஸ் ஃப்ரம் ஒன் சர்க்யூட் டு அனதர் சர்க்யூட் பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஈஸியா இருந்துச்சா? ஸோ முன்னாடி சொன்னதை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? The EMF equation of a transformer is given by. The EMF equation of a transformer is given by. So answer நீங்களும் பண்ணணும். சரியா? ஆன்சர் நீங்களும் பண்ணுங்க. ஆன்சர் என்னது? நீங்களும் பண்ணலாம். ஸோ ஆன்சர் என்னது? மின்மாற்றியின் மின் இயக்கு விசை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E is equal to 4.4 Fn by m. சரியா? Fn/m. அதாவது இந்த EMF ஈக்குவேஷன் அப்படின்றது எதுல இருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ல இருந்து தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. It relates the root mean square value of the induced electromagnetic force to the frequency of the AC supply. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the number of turns in the winding, AC supply frequency கொடுக்கறப்ப the number of turns in the winding, the maximum magnetic flux in the core, அதோட ஃபார்முலா தான் இந்த 4.44 Fn/m அப்படின்றது. ஸோ E அப்படின்றது எதை டினோட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா RMS வேல்யூ ஆஃப் த இன்டியூஸ்டு EMF, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் த இன்டியூஸ்டு EMF அப்படின்றதையும், Fன்றது எதை டினோட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த AC சப்ளை. ஸோ சம்டைம்ஸ் வந்து இதை எதை டினோட் பண்ணுதுன்னு கூட கேட்கலாம். F எதை டினோட் பண்ணுது, N எதை டினோட் பண்ணுது, பை எதை டினோட் பண்ணுது அப்படின்றது கூட கேட்கலாம். சரியா? ஈனா என்னது? RMS வேல்யூ ஆஃப் த இன்டியூஸ்டு EMF, Fனா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த AC சப்ளை, N அப்படின்னா N இஸ் த நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் இன் த வைண்டிங். சரியா? அடுத்து பை M அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் இன் த கோர், மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் இன் த கோர். ஸோ இதுதான் ஃபுல்லாக. சரியா? கிளியரா? ஸோ E is equal to I into R னா இது வந்து ஓம்ஸ் லாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஓம்ஸ் லாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. E is equal to VI னா P is equal to V and I, அதாவது பவரோட ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. கிளியராங்க? கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின், the core of transformer is laminated to reduce, அதாவது மின்மாற்றியின் மையம் அடுக்குத்தாள்களாக இருக்க செய்யப்பட்டதன் நோக்கம். The core of a transformer is laminated to reduce. The core of a transformer laminated to reduce. So answer பண்ணுங்க. So நாலாவது கொஸ்டின் நீங்களே ஆன்சர் பண்ணணும். கண்டிப்பா என்னது ஆன்சர் நீங்க பண்ணியே ஆகணும். சரியா? ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளவு நீங்க அந்த 50 கொஸ்டினுக்கு எவ்வளவு ஆன்சர் நீங்க பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? So basically என்னது? Transformer is a device is electrical transmission of energy to one circuit to another circuit அப்படின்றது தெரியும். So transformer cores are laminated in order to minimize the eddy current loss. என்னது? eddy current loss மினிமைஸ் பண்றதுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? அதாவது providing lamination, the area of the each parts gets reduced and hence resistance will get very high with the lamination provides small gaps between the plates. சரிங்களா? அதாவது இந்த லேமினேஷன் எதுக்காகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேட்டுக்கு இடைப்பட்ட கேப்ல வந்து என்னது? லேமினேஷன் ப்ரொவைட் ஸ்மால் கேப்பை வந்து டினோட் பண்றதுக்கு தான் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எடி கரண்ட் லாஸ் அப்படின்றதா கரெக்டானது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எதை பொறுத்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எதை பொறுத்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எதை பொறுத்து இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் டைப் அண்ட் செல் டைப். கோர் டைப் அண்ட்
ஸ்டெல் டைப். சரியா? அதாவது கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இந்த வைண்டிங்ஸ் அரௌண்ட் a significant portion of the core. சரியா? significant portion of the core. இதே செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா significant portion of the windings. ஸோ கோர்னா கோரை பொறுத்தும் அந்த போர்ஷன் வந்து கோரை கவர் பண்ணியும் செல்லுனா வைண்டிங்கை கவர் பண்ணியும் இருக்கக்கூடியதா இருக்கும். இதன் அடிப்படையில் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் யூஸ்ட் இன். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் யூஸ்ட் இன். ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப்னா நான் சொன்னேன், என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? செகண்டரி காயில் கிரேட்டர் தன் த பிரைமரி காயில்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். செகண்டரி காயில் லெஸ் தன் த பிரைமரி காயில்னா என்னது, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் யூஸ்ட் இன். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் யூஸ்ட் இன் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எதுக்கு? பவர் டிரான்ஸ்மிஷன், மின்சார பரிமாற்றத்துக்கு தான் இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த பவர் டிரான்ஸ்மிஷன் டு இன்க்ரீஸ் த வோல்டேஜ் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஐ வந்து என்ன டிக்ரீஸ் ஆகும், கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். விச் ரெடியூசஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் as to get during லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ இப்போ அதிக தூரத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, கரண்ட்டை பாஸ் பண்றப்போ வந்து அந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. கிளியராங்க? ரைட்டா? ஸோ 6 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்து 7வது கொஸ்டின் டக்கு டக்குன்னு நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும், நீங்களே ஆன்சர் பண்ணணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா தெரியும். அதே மாதிரி எந்தெந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் தெரியல அப்படின்றத பாருங்க. இன் an ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் which condition holds true. ஒரு நேர்த்தியான மின்மாற்றியில் எந்த நிலை உருவாகும் அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. இன் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் which condition holds true. ஸோ ஒரு வந்து எதுவுமே செய்யாம இருக்கிறப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு ஐடியாலா நிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. An ideal transformer is a theoretical transformer. சரியா? It has no losses and 100% efficient. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும், no losses occur. அந்த இடத்துல எந்த இழப்புகளுமே ஏற்படாது, 100% வந்து எஃபிஷியண்டா தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. ஆனா ஒரு ரியல் டிரான்ஸ்ஃபார்மரா வரப்ப அந்த இடத்துல வந்து நிறைய லாசஸ் நடக்கும். ஸோ என்னென்ன லாசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் லாசஸ், இன்க்ளூடிங் அயன் லாசஸ், அதாவது ஹிஸ்டீரியஸ் லாசஸ், எடி கரண்ட் லாசஸ், இதெல்லாமே கோர்ல நடைபெறக்கூடியதாக இருக்கும். இங்க பாருங்க, இன்னொன்னு முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஹிஸ்டீரியஸ் அண்ட் எடி கரண்ட், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கோர்ல நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி காப்பர் லாசஸ், இது வந்து வைண்டிங்ல நடக்கும். சோ அப்ப எது கோர்ல நடக்குது, எது வைண்டிங்ல நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரியா? தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. சோ எது கோர்ல நடக்குது, எது வந்து வைண்டிங்ல நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன, ஆன்சர் உங்களுக்கு என்ன, நோ லாசஸ் அக்யூர். அடுத்து த பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இஸ், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கக்கூடிய ஆயிலோட நோக்கம் என்ன, நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங் அண்ட் இன்சுலேஷன். கூலிங் அண்ட் இன்சுலேஷன், அதாவது இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இட்ஸ் நத்திங் பட் இஸ் நோன் அஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டிங் ஆயில். இன்சுலேட்டிங் ஆயில் இது வந்து 2 பிரைமரி ஃபங்க்ஷன்ஸை டிரான்ஸ்ஃபார்மர்ல உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. ஒன்னு என்னது கூலிங், இன்னொன்னு இன்சுலேஷன். சரியா? ஸோ கூலிங் அப்படின்னு வரப்ப அதுல ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட்டை வந்து என்னது கோருக்கும் வைண்டிங்ஸும் போகாம அவுட் சைடு ஏரை வச்சு preventing the transformer from the overheating. இந்த கூலிங் அப்படின்றது வெளியே இருக்கக்கூடிய காத்தை வச்சு என்ன பண்ணாங்களா, கோருக்கும் வைண்டிங்க்கும் வந்து ஒரு கூலிங், அதாவது டிரான்ஸ்ஃபார்மரை ஓவர் ஹீட் ஆக முடியாம தடுக்கிறதுக்காக முக்கியமா யூஸ் ஆகுது. அதே மாதிரி இன்சுலேஷன் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் பிட்வீன் த லைவ் பார்ட்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். அந்த சர்க்கியூட்ல கரண்ட்லாம் பாஸ் ஆகிறப்ப ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்சுலேஷன் யூஸ் பண்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், a humming sound from a transformer mainly indicates. So answer பண்ணுங்க, mainly indicates. So டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. நானும் வந்து உங்களுக்கு என்னது நிறைய டக்கு டக்குன்னு எக்ஸ்பிளனேஷன் நம்மளால முடிஞ்சதை நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்துருவோம். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் லேமினேஷன்ஸ், என்னதே ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். லூஸ் lamination, a humming sound in a transformer which is primarily caused by the magnetostrictin. ஸோ எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னோட்டோஸ்ட்ரிக்ஸின் மூலமாக தான் நடக்குது. சரிங்களா?
இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து, the open circuit test on a transformer is performed on determine. The open circuit test transformer is performed to determine. So என்ன ஆன்சர்? ஒரு மின்மாற்றியோட திறந்த சுற்று சோதனை நோக்கம் என்ன? எதை காண பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை காண பயன்படுகிறது? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. எதை காண பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயன் லாசஸ். அயன் லாசஸை கணக்கிடதான் பயன்படக்கூடியதாக இருக்கு. சரியா? நெக்ஸ்ட், டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ். டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் இஸ் ரெகுலேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ். டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் இஸ் ரெகுலேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ். ஆன்சர் நீங்களும் பண்ணுங்க. ஸோ இதனால் கொஸ்டின் ஆன்சர். அதே மாதிரி ஏதாச்சும் தவறுதலாக சொன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. அதே மாதிரி முக்கியமாக பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் வேணும்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் வச்சிருக்கோம். தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, சாம்பிளை பாருங்க, பிடிஎஃப் வேணும்னா வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கொஸ்டின்ஸ் வந்து இப்படி இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் இதெல்லாம் வந்து போன 3rd யூனிட்ல படித்தோம். அதே மாதிரி இங்கே பாருங்க, எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதெல்லாமே சிம்பிளா கொஞ்சமா கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஈஸியா ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு 10 மடங்கு கொஸ்டின் உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க, 15 கொஸ்டின்னா 150 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்காங்க. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்மளை தாண்டி கேட்க மாட்டாங்க. பொது அறிவுக்கு தியரியா தான் இருக்கு. இதுவும் வேணும்னா தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. நேரத்தை என்ன பண்ணுங்க, வீணாக்காதீங்க. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் ரெகுலேஷன், a percentage change in voltage from no load to full load. No load to full load. சரியா? Transformer voltage regulation is a measure of the change in the secondary terminal voltage from no load to full load. பாருங்க, measure of the change எங்க சேஞ்ச் ஆகுதா? secondary terminal voltage from no load to full load. It is expressed as percentage of the full load voltage. சரியா? voltage regulation எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா VR அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. So it's nothing but V no load minus V full load. சரிங்களா? லோட்ல இருந்து நோ லோடுக்கு ஃபுல் லோடுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை ஃபுல் லோடால டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 100% கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் வந்து என்னது, அதுதான் வந்து உங்களுக்கு உண்டான டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் ரெகுலேஷன். கிளியராங்க? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், the efficiency of the transformer is maximum when. ஸோ எந்த இடத்துல எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் மேக்சிமமா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. எந்த இடத்துல? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் லாஸ் ஈக்குவல் டு அயன் லாஸ், வெள்ளி இழப்பு ஈக்குவல் டு இரும்பு இழப்புக்கு ஈக்குவலா இருக்கும்போது தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி மேக்சிமமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the efficiency of transformer is nothing but the ratio between output power to input power. The ratio between output power to input power. சரியா? The efficiency is maximum when the variable losses. Variable losses னா என்னது? Copper losses are equal to constant losses. அப்ப இங்க பாருங்க, variable losses அப்படின்னா copper loss. சரியா? constant loss அதாவது iron loss அப்படின்னா அது வந்து constant loss. அயன்னா கான்ஸ்டன்டா இருக்கும், காப்பர்னா வேரியபிள் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை கூட கேட்கலாம், தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ காப்பர் லாஸ் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து PCU அப்படின்னு கூட டினோட் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் த லாசஸ் டியூ டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்ஸ் அண்ட் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த லோட் கரண்ட். அதாவது PCU ஈக்குவல் டு I squared R. I squared R. Proportional to the copper loss is directly proportional to the என்னது square of the load, current load. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது R, load current and R resistance. சரியா? ரைட். இதே வந்து அயன் லாஸ் அப்படின்னா PI அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. அயன் லாஸ்னா PI அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. These are the losses due to என்னது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அயன் லாஸ் ஹிஸ்டீரியஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ் மூலமாக தான் நடக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கோம். சரிங்களா? கிளியரா? அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே ஐடிஐ புக்ஸை இது பண்ணி தான் உங்களுக்கு எடுத்திருக்கோம். நம்மளோட டெஸ்ட் பேஜ் எல்லாமே உங்களுக்கு ஐடிஐ புக்ஸை டினோட் பண்ணி தான் எடுத்திருக்கோம், ரிலேட் பண்ணி. சரியா? அதை நல்லா மறந்துடாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரிலாம் யார் நடத்துவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ எல்லாரும் பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க? யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா?
ரைட். ஆயில் இமர்ஸ்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் கூல்டு பை ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எதனால ஆயில் சர்க்குலேஷனால அது என்ன ஆகுது, கூல் ஆகக்கூடியது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தோம் கூலிங் அண்ட் இன்சுலேஷன் அப்படின்றத தெளிவா பார்த்தோம். அடுத்து புக்கோல்ஸ் ரிலே இன் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ட் அகைன்ஸ்ட். புக்கோல்ஸ் ரிலே அகைன்ஸ்ட், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ல புக்கோல்ஸ் ரிலே எதை பொறுத்து அமையுது அப்படி, எந்த விபத்தை பாதுகாக்கிறது அப்படின்றத கேட்டுக்கலாம். புக்கோல்ஸ் ரிலே ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபால்ட்ஸ், உள் சுற்று குறைபாடுகளை குறைக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த புக்கோல்ஸ் ரிலே அப்படின்றது இஸ் நத்திங் பட் இது ஒரு சேஃப்டி டிவைஸ். இது வந்து என்னது, சேஃப்டி டிவைஸ். ப்ரொடக்ட் இன்டர்னல் ஃபால்ட்ஸ், ப்ரொடக்ட் இன்டர்னல் ஃபால்ட்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்காண்டி தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா, சரியா, ரைட். நெக்ஸ்ட், the core of a transformer is usually made of. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ல உள்ள கோர் எதுல வந்து மேட் பண்றாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க, எதுல வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருதான், இட்ஸ் நத்திங் பட் சிலிகான் ஸ்டீல். சிலிகான் ஸ்டீல். ஸோ ஏன் சிலிகான் ஸ்டீலை யூஸ் பண்றாங்க, இது ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். திஸ் மெட்டீரியல், இது வந்து இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிகானுக்கு வந்து லோ ஹிஸ்டீரியஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ், லோ ஹிஸ்டீரியஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ் இருக்கிறதுனால தான் இதை வந்து என்னது இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்றதை வந்து இது குறைக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா, ஐடியல் ஃபார் ரெடியூசிங் எனர்ஜி. கிளியராங்க? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 16வது கொஸ்டின். ஸோ டக்கு டக்குன்னு வாங்க, இப்போ டக்கு டக்குன்னு பார்த்துருவோம். 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. விச் கண்டிஷன் இஸ் நாட் ரெக்யூர்ட் ஃபார், which condition is not required for parallel operation transformers? Parallel operation transformers. Which conditions not required for parallel operation transformers? So answer என்னதுங்க? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கோர் மெட்டீரியல் அப்படின்றதா நாட் ரிக்வயர்ட். ஸோ இந்த இதுக்கு பேரலல் ஆப்ரேஷனா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். சேம் வோல்டேஜ் ரேட்டிங் ஆர் ரேஷியோ. சரியா, அடுத்து சேம் பொலாரிட்டி, சேம் ஃபேஸ் சீக்வன்ஸ், சேம் ஃபேஸ் ஆங்கிள் ஷிஃப்ட், சேம் பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர் ரேஷியோ, அதுக்கப்புறம் சேம் ஃப்ரீக்வன்சி ரேட்டிங். ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்கிறது தான் பேரலல் ஆப்ரேஷன். பட் இங்க வந்து என்னது நாட் ரிக்வயர்ட், எது சேம் கோர் மெட்டீரியல். அடுத்து 2400 volt transformer supplies 20 kilowatt full load current on low voltage side is. So full load current on low voltage side is. So ஆன்சர் பண்ணுங்க. சம் இது பேசிக்கான சம்ஸ் தான், அந்த ஃபார்முலா தெரிஞ்சா நம்மள என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்பேரண்ட் பவர், அதாவது அப்பேரண்ட் பவர் அப்படின்னு ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ, அப்படின்னு அழைக்கப்படும். சரியா, எஸ் ஈக்குவல் டு வி அண்ட் ஐ அப்படின்னு அழைக்கிறப்ப அப்போ வந்து எது வி எது ஐ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, எது வி அண்ட் ஐ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 50 ஆம்பியர். அப்ப நமக்கு இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, கரண்ட் ஆன் லோட் அப்படின்றப்ப எஸ் பை வி அப்படின்றது வரும். அப்பேரண்ட் பவரோட ஃபார்முலா இது. அப்ப எஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 டிவைடட் பை 400, சாரி 20 கிலோவாட்டா, 20,000 டிவைடட் பை 400 வரும். 20 கிலோவாட் இதான் வந்து சப்ளை. அப்ப 20,000 அப்படின்னு டிவைட் பை 400 போட்டோம்னா 50 ஆம்பியர் அப்படின்றது தான் கரெக்ட். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின். டோட்டல் லாசஸ் இன் எ டிரான்ஸ்ஃபார்மர் இன்க்ளூட். டோட்டல் லாசஸ். ஸோ லாசஸ் வந்துட்டாலே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், காப்பர் லாசஸ், அயன் லாசஸ் அப்படின்றதா டோட்டல் லாசஸா இருக்கக்கூடியது. காப்பர் லாசஸ், அயன் லாசஸ் எல்லாம் உங்களுக்கு ஹிஸ்டீரியஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ் வரும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் ஏ கரெக்டா, ரைட். நெக்ஸ்ட், which is an advantage of 3-phase transformers over single phase. அதாவது
எது அட்வான்டேஜா இருக்கு 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை ஓவர் பண்றப்ப சிங்கிள் phase டிரான்ஸ்ஃபார்மருக்கு எது அட்வான்டேஜா இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஹை எஃபிஷியன்சியா, சிம்பிளர் டிசைனா, ஸ்மாலர் சைஸா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஃபிஷியன்சி. So 3 phase transformers are generally more efficient than the 3 single phase transformers. சரிங்களா? 3 phase transformer single phase கம்பேர் பண்றப்ப வந்து அதிகமான எஃபிஷியன்சி இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? 3 phase transformer uses less iron core material. அதாவது 3 phase transformer எதுக்கு யூஸ் பண்றாங்க? less iron core material கொண்டிருக்கும். less iron core material and copper. சரியா? அடுத்து 20வது क्वेश्चन. Distribution of transformers are mainly used for. Distribution of transformers are mainly used for. Distribution transformers are mainly used for. எதுக்கு? டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் ஆகுது? பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது தான் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டெப் டவுன் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ என்ன பண்ணுதா? ஸ்டெப் டவுன் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் த பவர் கிரிட் டு எ லோயர் வோல்டேஜ். சரியா? ஸோ இது வந்து ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு. சரியா? ரைட். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் நியூட்ரல் இஸ் எர்த் டு. டிரான்ஸ்ஃபார்மர் நியூட்ரல் இஸ் எர்த் டு. Transformers neutral is earth to. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எர்த் கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாதுகாப்பு மற்றும் உங்களோட கரண்ட்டை வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்றதான். இந்த லோ வோல்டேஜோ ஹை வோல்டேஜோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் எர்த் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்ட் இஸ் பெர்ஃபார்ம்டு டு செக். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இஸ் பெர்ஃபார்ம்டு டு செக். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், அதாவது மின்தடை திறனை காணதான் வந்து பயன்படக்கூடியதாக இருக்கு. The primary purpose of transformer oil is provide electrical insulation and cooling. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் அப்படின்றது என்னது? இன்சுலேஷனுக்கும் கூலிங் ஃபார் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்டர்னல் காம்பவுண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி இஸ் நோன் அஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் அப்படி இல்லைன்னா பிடிவி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிவி டெஸ்ட் அது என்ன? பிடிவி டெஸ்ட்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் டெஸ்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் பெர்ஃபார்ம்டு டு செக் த ஆயில் இன்சுலேட்டிங் குவாலிட்டி, அதாவது உள்ள எந்த அளவுக்கு இன்சுலேஷன் பண்ணது அப்படின்றத செக் பண்றதுக்கு தான் இந்த டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் யூஸ் ஆகுது. அடுத்து இன் அன் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் விச் அசம்ஷன் இஸ் மேடு. ஸோ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ஆல்ரெடி கொடுத்தது ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல அப்படியே டிஃப்ரெண்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சரியா? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. 23வது கொஸ்டின். ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. அப்போதான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்தடுத்த நம்ம வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபீல்ட் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் பேஜஸ் வேணுங்கிறவங்க இப்போ நினைச்சா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தயவு செய்து பாஸ் ஆக நம்மளால இதுதான் பண்ண முடியும். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ காப்பர் லாஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நோ காப்பர் லாஸ். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ல உங்களுக்கு வந்து லாசஸே இருக்காது. சரியா? ஸோ அந்த இடத்துல வந்து தியரிட்டிக்கலா வந்து என்னது உங்களுக்கு லாசஸ் அப்படின்றதே வராது அப்படின்றது தெரிஞ்சுக்கும். அடுத்து 200 kilowatt 400 200 volt transformer operated in parallel load is shared. ஸோ லோடு இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன நடக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. 200 kilowatt 400 200 volt transformer operated in parallel load shared is. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 kilowatt each. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 100 kilowatt each. சரியா? அதாவது பேரலா இருக்கிறப்ப சேம் வோல்டேஜ் ரேஷியோ தான் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். சேம் வோல்டேஜ் கண்டிஷன்ல இருக்கிறப்ப என்ன இருக்கும்? உங்களுக்கு 200 கிலோவாட்னா அப்போ ஒருக்கு வந்து 100ம் இன்னொருக்கு வந்து 100ம் அப்படின்றத தான் பிரிச்சு கொடுப்பாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 25வது கொஸ்டின். பாதி செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ டக்குன்னு என்ன பண்ணுங்க? லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். சரியா? ரைட். Which statement about transformer oil is incorrect? அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்கு எது இன்கரெக்ட்? கூலண்டா யூஸ் ஆகுதா? இன்சுலேஷன் கண்டிப்பா கரெக்ட். சரியா? மின்திடை திறனை அதிகரிக்கிறது டை எனர்ஜி, இதுவும் கரெக்ட். அப்ப எது வந்து தவறானது அப்படின்றது கேட்டிருக்காங்க. எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
கூலிங்க்கும் கரெக்ட். அப்ப ஆக்டர்ஸ் லூப்ரிகண்ட், இந்த லூப்ரிகண்ட் தான் தப்பு. ஏன்னா இன்சுலேஷனாகவும் யூஸ் ஆகும், கூலிங்காகவும் யூஸ் ஆகும், டைஎலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க இது ரொம்பவே முக்கியமா இருக்கும். அப்ப எது தவறானது? ஆக்டர்ஸ் லூப்ரிகண்ட். சரியா? இதெல்லாம் நம்ம முன்னாடி சொன்ன விஷயத்தை வச்சு நீங்க ஆன்சர் கரெக்டா பண்ணிக்கலாம். இன் ஏ ஸ்டார் கனெக்ஷன் லைன் வோல்டேஜ் இஸ், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன் இதெல்லாம் அதிகமா கேட்கறாங்க. எல்லா யூனிட்ல இருந்து இந்த கொஸ்டின் வரும். ஸோ தயவுசெய்து யூஸ் பண்ணிக்க. 26வது கொஸ்டின் ஸ்டார் கனெக்ஷன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஆப்ஷன் பி √3 இன்ட்டு ஃபேஸ் வோல்டேஜ். இது இந்த தடவை எலக்ட்ரிசிட்டி கொஸ்டின்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க. √3 இன்ட்டு ஃபேஸ் வோல்டேஜ், √3 இன்ட்டு ஃபேஸ் வோல்டேஜ். கிளியரா? A star connected three-phase system, the line voltage is the voltage between two line terminals while the phase voltage. சரியா? அதான் வந்து VL is equal to √3 VBH. அதாவது லைன் வோல்டேஜ் இட்ஸ் ஈக்குவல் டு என்னது? எதுக்கு ஸ்டார் கனெக்ஷனோட லைன் வோல்டேஜ் எதுக்கு? √3 இன்ட்டு ஃபேஸ் வோல்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் ஃபேஸ் வோல்டேஜ், அதாவது ஃபேஸ் வோல்டேஜோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரிஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். டெல்டா கனெக்டட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார். டெல்டா கனெக்ஷன்ஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா கனெக்ஷன் ஸ்டெப் ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டெப் அப்க்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. சரிங்களா? டெல்டா கனெக்டட் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் அப்ளிகேஷன்ஸ் ரெக்யூர் ஹை லைன் கரண்ட். ஹை லைன் கரண்ட்லாம் எங்க யூஸ் ஆகுதோ அந்த இடத்துக்கு அது வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த இடத்துல நியூட்ரல் கனெக்ஷன் வந்து தேவைப்படாது. சரியா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 28வது கொஸ்டின். டேப் சேஞ்சஸ் இன் எ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் யூஸ்டு ஃபார். Tap changes in transformers are used for. Tap changes in transformers are used for. Tap changes transformer are used for. So tap changer எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா adjust the voltage. So regulate the output voltage by changing the number of turns in the transformer winding. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்லயும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறப்போ வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜை என்ன பண்ணுது? ரெகுலேட் பண்றதுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. சரியா? ஸோ திஸ் அலோஸ் த டிரான்ஸ்ஃபார்மர் டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். அதாவது எப்பவுமே ஒரே மாதிரி வோல்டேஜ் இருக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடியதா இருக்கு. இது டேப் சேஞ்சஸ். த பிரைமரி கரண்ட் transformers depends mainly on. Primary current transformer depends mainly on. எதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்கு? செகண்டரி வோல்டேஜ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கு. சரியா? ஸோ பிரைமரி கரண்ட் முக்கியமா வந்து adjust the supply of the power demanded by the load connected to the secondary winding. செகண்டரி வோல்டேஜை பொறுத்து தான் இருக்கக்கூடியது அப்படின்றத தெளிவா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் ஹிஸ்டீரியஸ் இன் எ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன். 30வது கொஸ்டின் டக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது நம்ம பார்த்துருந்தோம். ஹிஸ்டீரியஸ் லாசஸ், எடி கரண்ட் லாஸ், அயன் லாசஸ்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். காப்பர் லாசஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு இதில் நடக்கக்கூடியது. சரிங்களா? காப்பர் லாசஸ் அப்படின்றது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் கோர் மெட்டீரியல். சரியா? எது மீது பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி லாஸ் தட் அக்யூஸ் இன் த ஃப்ரீக்வன்சி அண்ட் core material. Yeah. When it's subjected to changing the magnetic field change ஆகறப்போ வந்து இது மாறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 31வது கொஸ்டின். ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு டிட்டர்மைன். ஷார்ட் சர்க்யூட் is used to mainly depends. Short circuit test is mainly used to determine. So எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் லாஸை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமா யூஸ் ஆகுது. இதுதான் என்னது? வேரியபிள் லாசஸ் அப்படின்னா காப்பர் லாஸ், கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியதான் அயன் லாஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? இந்த டெஸ்ட் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா high voltage side of the transformer while the low voltage side of the short circuit.
high voltage side of the transformer while the low voltage side is short circuited அப்படின்றது சரிங்களா. ஹை வோல்டேஜ் சைடு அப்ளை ஆனிச்சுன்னா லோ வோல்டேஜ் சைடு சர்க்யூட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிஃபைன்ட் as one which step down transformer is defined as one which so எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா step down reduces the voltage. Step down transformer is nothing but is a electrical devices decrease the voltage from the primary winding to secondary winding. Primary winding ல இருந்து secondary winding க்கு decrease the voltage க்கு என்ன இது reduce the voltage தான் முக்கியமா step down transformer பண்ணக்கூடியதாக இருக்கு. ரைட். அடுத்து distribution transformers installed in here. Distribution transformers are installed in here. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன் transformers are installed in here. So ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஏரியாஸ். ஸோ கன்சியூமர் ஏரியாஸ் பக்கத்துல தான் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க போஸ்ட் மரம்லாம் ஊண்டுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு தான் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கும் கன்சியூமர் ஏரியாஸ் டு ஸ்டெப் டவுன் த ஹை வோல்டேஜ் ஃப்ரம் த டிரான்ஸ்ஃபார்மர் லைன் டு த வோல்டர் வோல்டேஜ். இப்போ நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல போகக்கூடிய கரண்ட்டும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரக்கூடியதுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் தான் பண்ணியிருப்பாங்க சரியா. Transformer step changing improves. So transformer step changing எதுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன். அடுத்து 35வது கொஸ்டின். ஸோ டக்குன்னு வாங்க ஆன்சர் பண்ணுங்க. ரிலீஃப் வால்வ்ஸ் இன் ஆயில் ஃபீல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரிவென்ட். ஸோ ரிலீஃப் வால்வ் எதுக்கு யூஸ் ஆகுது ஓவர் ப்ரெஷர் வரக்கூடியதை கட்டுப்படுத்ததாக இருக்கக்கூடியது தான் இது. ஸோ இது முக்கியமா எதுக்காகுது எக்ஸசிவ் ப்ரெஷர் ஃப்ரம் த கேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சரியா. அடுத்து செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ். ஸோ இது வைண்டிங்ஸ் அரவுண்ட் கோர். அடுத்து 37வது கொஸ்டின். விச் இஸ் நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் அப்படின்றதா மின்மாற்றியோட நன்மை கிடையாது. அடுத்து 38வது கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. இன் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் விச் அசம்ப்ஷன் இஸ் மேட். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இதையே பாருங்க. ஸோ 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க சரியா. 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. என்னது ஜீரோ லீக்கேஜ் ஃப்ளக்ஸ். அடுத்து 10 கிலோவாட் மின்மாற்றியின் குறைந்த மின்னழுத்த பக்க முழுச்சுமை மின்வெறி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது சரியா. ஸோ 10 கிலோவாட் அங்கே வந்து 20 கொடுத்துருந்தாங்க, இங்கே 10. அப்போ I = S/V. இப்போ S என்னது அப்போ 10,000 டிவைட் பை 400 அப்படின்றப்ப 2 0 அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 25 ஆம்ஸ் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். 25 ஆம்ஸ் அப்படின்றதா கரெக்ட். ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இன்க்ளூட்ஸ். ஸோ ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இன்க்ளூட்ஸ் எதுக்காகுது ஆயில் டெஸ்டிங். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் நியூட்ரல் இஸ் எர்த்டு டு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் நியூட்ரல் இஸ் எர்த்டு டு. ஸோ உங்களோட அந்த நம்ம கொஸ்டின்ஸே வந்து டிஃப்ரெண்ட் ஒரே கொஸ்டினா டிஃப்ரெண்டான வெரைட்டிலாம் நம்ம கொடுத்துருக்கோம். தயவு செய்து பார்த்துக்கோங்க. சேஃப்டி அண்ட் ஃபால்ட் கரண்ட் பாத் இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிபெண்டன்ஸ். நான் இப்போ இந்த ஃபார்முலாவோட சொல்லியிருந்தேன். VR ஃபார்முலா சொல்லியிருந்தேன்னா வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு ஃபார்முலா அதாவது V no load minus V full load divided by V full load into 100% அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் சரியா. அப்ப ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் ஏ சரியா. நெக்ஸ்ட் 43வது. Two transformers connected in parallel will not share load properly. அதாவது இணையைக்கு 2 மின்மாற்றிகள் சுமையை சரியாக பகிராதது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போது polarity not matched. polarity not matchingல இருந்துச்சுன்னா என்ன இது கண்டிப்பா அது வந்து not shared load properly. அடுத்து a transformer oil has a dielectric strength. dielectric ஓட ஃபார்முலா நம்ம பார்த்தோம் 25 கிலோவாட். now what is the voltage அப்படின்றதை கேட்டிருக்காங்க.
வாட் இஸ் த வோல்டேஜ்? ஸோ டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அதோட சேஃப்டி வோல்டேஜ் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா 80% ஃப்ரம் த டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோவாட். ஏன்னா 25 அப்படின்றது 100%. அப்போ அதில் வந்து 80% அப்படின்றது தான் இதுக்கான வோல்டேஜா இருக்கும், சேஃப் வோல்டேஜா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 45. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் யூஸ்டு இன். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் யூஸ்டு இன். ஸ்டெப் அப் மின்மாற்றிகள் எங்கே பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்றத கேட்டுக்கோங்க. எங்க? டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரியா? ரைட். அடுத்து 46வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பார்ட் ஆஃப் ரெகுலர் டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ்? ஸோ பார்ட் ஆஃப் த ரெகுலர் டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ் 46. எது? ஆயில் டெஸ்டிங். ஆயில் டெஸ்டிங். அது 47. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒன் விச். ஸ்டெப் டவுன்னா என்னது? ரெடியூசஸ் த வோல்டேஜ். ஸ்டெப் டவுன்னா என்னது? ரெடியூசஸ் த வோல்டேஜ். நல்லாவே தெரியும். ரெடியூசஸ் பிரைமரி வோல்டேஜ் டு லோயர் செகண்டரி வோல்டேஜ். அது 48வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மே இண்டிகேட் த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட்? எது மின்மாற்றி குறைபாடு என்பதை குறைக்கலாம் அப்படின்றது கேட்கிறான். என்னது? ஹை ஆயில் டெம்பரேச்சர். ஹை ஆயில் டெம்பரேச்சர். சரியா? அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாண்ட் ரேஷியோ. இதெல்லாம் வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாண்ட்ஸ் ரேஷியோ இது வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சம்ஸை வச்சு எதிர்பார்க்கலாம். 49வது கொஸ்டின். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NP divided by NS equal to VP divided by VS. இதான் வந்து அதோட ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஸோ the turns of ratio of an ideal transformer, the ratio number of turns in the primary coil. Number of turns in the primary coil. இது NP னா number of turns in the primary coil, number of turns in the secondary coil. It's equal to என்னது? பிரைமரி வோல்டேஜ், செகண்டரி வோல்டேஜ். இதை டைரக்டா அப்படியே ஃபார்முலா கூட கொடுத்து என்ன பண்ணுவாங்க? சம்ஸ் கேட்கலாம். தயவு செய்து ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, இஃப் a transformer secondary voltage is low, the possible solution. அதாவது செகண்டரி வோல்டேஜ் லோவா இருந்துச்சுன்னா அதுல என்ன நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும்? பிரைமரி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். என்ன நடக்கும்? பிரைமரி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்மளோட PDF டெஸ்ட் பேஜ் வேணும்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து ஃப்ரீ கிளாஸஸ், அதே மாதிரி நம்மளோட தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல், GS, மேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் நம்ம யூடியூப்ல. எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தயவு செய்து என்ன பண்ணீங்க? யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஸோ மச்.